ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி சுண்டக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க வந்து நம்ம ஒரு இடிக்கல் ஒன்று எடுத்துக்கிறோம். அதை இடிக்கலை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சுண்டக்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய விதை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து விதையெல்லாம் நம்ம கொட்டினதுக்கப்புறமா விதையெல்லாம் வந்து தனித்தனியாக வருது பாருங்கள். இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி கழுவி அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுண்டைக்காயை வந்து நல்லா கழுவிக்கணும். ஒரு தடவைக்கு 3 தடவை 4 தடவை கழுவிக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையோடு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கசக்கும். நம்ம குழந்தைங்களாம் அந்த சுண்டைக்காய் குழம்பு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நல்லா கழுவிக்கங்க. மசாலா அரைக்கிறதுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20-25 வெங்காயம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பூண்டு, 3 தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வரமிளகாய், ஒரு 4 வரமிளகாய், அதே மாதிரி 1 ஸ்பூன் உளுந்து இருந்தால் போதுங்க. 1 ஸ்பூன் உளுந்து, அதுக்கப்புறமா வெந்தயம் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறமா மல்லி 1 ஸ்பூனு, சீரகம் மிளகும் இது ரெண்டும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு. இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தாளிக்க போகிறோம். இது தாளிச்சதுக்கு ஒரு 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், கடலைப்பருப்புன்னு சொல்லுவாங்க, அது 1 ஸ்பூன் போட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சீரகம் மிளகும் இந்த ரெண்டையும் சேர்த்து நாங்கள் மிக்சிங் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாய் ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை உள்ள சேர்த்து போகிறோம். அப்படியே வறுத்துக்கணும். அடுத்து எப்பவுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். நம்ம வறுத்த இந்த எல்லாத்தையுமே மிக்சிங் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்ற போகிறோம். இப்போ அதே கடாயில் மசாலாவுக்கு வந்து நம்ம வெங்காயம் நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை உள்ள மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம சேர்த்து போகிறோம். ஒரு 7-8 பல் பூண்டு நம்மகிட்ட போட்டுட்டு அதை அப்படியே வதக்கணும். 4-5 கருவேப்பிலை வந்து போட போகிறோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு 3 தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். தாளிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். நமக்கு தேவையான எண்ணெய் வந்து ஊற்ற போகிறோம். அவ்வளோதாங்க, அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். தேங்காய் வந்து உள்ளே ஆட் பண்ண போகிறோம். துருவின தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஒரு வதக்க போகிறோம். இது வந்து சூடாகிறதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம மசாலாவுக்கு தேவையான மல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம போட்ட அந்த மசாலாவுக்கு தேவையானது வந்து ஓரளவுக்கு வந்து அரைச்சாச்சு. ஒரு 3/4 ஸ்டேஜுக்கு வந்து அரைச்சாச்சு. இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்த போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ சேம் திங் ரெண்டையுமே அரைக்க போகிறோம். மசாலா நல்லா அரைச்சிருச்சு. நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா இப்போ அடுப்பில் வந்து நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்தியாச்சு. எண்ணெய் காய்ட்டுங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கல்லில் வந்து கொட்டிக்கிறோம். வெங்காயத்தை கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி கல்லில் வந்து இடித்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்தி இதே மாதிரி இடிச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு வந்து நம்ம கல்லில் போட்டு இடித்து வச்சுக்கணும். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா உள்ள கடுகு ஆட் பண்ணுறோங்க. கொஞ்சோண்டு வெந்தயம், எல்லாமே 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் உள்ளே ஆட் பண்ண போகிறோம். வெங்காயத்தை மிளகாய் போட்டு சேர்த்துக்க போகிறோம். இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பாருங்கள் பொன்னிறமாக மாறிச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தீங்கன்னா சுண்டைக்காய் அதை வந்து உள்ள ஆட் பண்ண போகிறோம். போட்டு ஒரு வதக்க போகிறோம்.
இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. பாருங்கள் நல்லா வெந்துட்டு இருக்குது. இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து போகிறோம். இது கூட ஒரு டீஸ்பூன் பெருங்காய தூள் ஆட் பண்ணி போகிறோம். இது கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அதாவது 3/4 ஸ்டேஜுக்கு வந்து வெந்துருச்சு. இது கூட நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா மரத்தை சேர்ந்த மசாலா வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். உள்ளே வந்து நம்ம சேர்த்திக்க போகிறோம். நம்ம இந்த அளவுக்கு வந்து மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தாங்க நெல்லிக்காய் சீஸில் புளியை வந்து கரைச்சி அதில் ஊற்ற போகிறோங்க. புளி தண்ணி கரைச்சி கரைசல் ஊற்றிட்டாங்க. நல்லா லைட்டாக பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறிதளவில் வெல்லத்தை போட்டு குழம்பா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு ரெடி. ஒயிட் ரைஸுக்கு சேர்த்து இந்த குழம்பை பிணைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.